மூணாவதுமே இதயம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதாவது இதயத்துல கொழுப்புகள் சேரும்போது தான் பிரச்சனைகள் நடக்குது. இந்த கொழுப்புகள் அளவை குறைக்கிறதுல இந்த செம்பருத்திக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. நல்ல கொழுப்புகளான HDL அளவுகளை அதிகரிக்குது, கெட்ட கொழுப்புகள் LDL குறைக்குதுங்கிறது பல ஸ்டடிகளில் ப்ரூவ் ஆயிருக்கு. 2009 அந்த ஸ்டடியோட அதாவது 60 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டடி. இந்த 60 பேருக்கு ஒரு நாளைக்கு 100 மில்லிகிராம் செம்பருத்தியோட எக்ஸ்ட்ராக்டோ, மீதி 60 பேருக்கு பிளஸிபோன்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு குரூப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹைபிஸ்கஸ் கொடுத்த குரூப்ல கெட்ட கொழுப்புகள் அளவு குறைஞ்சு நல்ல கொழுப்புகள் அளவு அதிகரிக்கிறத இந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட் சொல்லுது. நெக்ஸ்ட் 4வது நன்மையும் ரொம்ப இம்ப்ரெசிவான நன்மை தான். இது நம்ம கல்லீரல்ல சேரக்கூடிய கொழுப்புகள், ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கல்லீரல் கொழுப்புகளுக்கு ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டே மருத்துவத்தில் கிடையாது. அது நார்மல் திங் தான் அப்படிங்கிறதுனால நிறைய சமயம் அதை தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். இது அல்ட்ராசவுண்டில் நார்மல் ஃபைண்டிங்காக ஒரு கல்லீரல் லிவர்னு. ஆனால் இந்த கல்லீரலில் சேரக்கூடிய